ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. பெரியார் 51வது நினைவு நாளில் மூடநம்பிக்கை ஒழிய உறுதி ஏற்க கூறி உதயநிதி. பெரியார் திடலில் டிஜிட்டல் நூலகம் ஆய்வு மையத்தை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின். கருப்பு சட்டையில் தனியொருவராக பெரியாருக்கு மரியாதை செலுத்திய தாவேகா தலைவர் விஜய். இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தந்தை பெரியாருடைய 51வது நினைவு நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு வருது. சமூக நீதி, மதசார்பின்மை காக்க, மூட நம்பிக்கை ஒழிய பெரியார் அவர்கள் காட்டிய வழியில் அயராது உழைக்க இந்த நாளில் உறுதி ஏற்போம், பெரியாருடைய நினைவை போற்றுவோம்னு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதே போல தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன், தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் பெரியார் வழி நடப்போம்னு சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலைக்கு முன்னால் முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி உள்ளிட்ட திமுக தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. பின்னர் சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியிருக்காங்க. மேலும் பெரியார் திடலில் டிஜிட்டல் நூலகம் ஆய்வு மையத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து பெரியாருடைய 51வது நினைவு நாளையொட்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு. மேலும் தந்தை பெரியாருடைய 51வது நினைவு நாளை முன்னிட்டு தலைவர்கள் சிலர் அவர்களுடைய பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதில் எதையும் அப்படியே நம்பாதே, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேள் என்னும் பகுத்தறியும் பண்பை ஊட்டிய தந்தை பெரியாருடைய நினைவு நாள் இன்று. மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு என்பதற்கு மானுடத்துக்கு உணர்த்த தனது இறுதி மூச்சு வரை தாழாது உழைத்த தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்ட நாள் இது. சமூக நீதி, மதசார்பின்மை காக்க, மூட நம்பிக்கை ஒழிய பெரியார் காட்டிய வழியில் அயராது உழைக்க இந்நாளில் உறுதி ஏற்போம், பெரியாரின் நினைவை போற்றுவோம்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதிவை பதிவிட்டிருக்காரு. திராவிட இனத்தின் எரித்தலாய், கொள்கை போராளியாய், பகுத்தறிவு சுடராய், ஆதிக்க சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாய், சமரசமற்ற போர்க்குரலாய், என்றென்றும் தமிழ்நாட்டின் அரணாய் காத்து நிற்கும் தன்னிகரற்ற தலைவர் தந்தை பெரியாரின் நினைவு தினம் இன்று. அவரது கொள்கை தடியை கையிலேந்தி சாதி, மதம், ஆதிக்க பிரிவினை சக்திகளை வேரறுப்போம், சமத்துவ சமூகம் படைப்போம் அப்படின்னு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி அவர்களுடைய பதிவை பதிவிட்டிருக்காங்க. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என சுயமரியாதை கோட்பாடை இம்மண்ணில் விதைத்து தமிழ்நாட்டை என்றென்றும் வழிநடத்தும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் நினைவு நாளில் அவர் புகழ் போற்றுவோம், சாதி பேதமற்ற சமுதாயம் தலைக்க தந்தை பெரியாரின் வழி நடப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் KN நேரு அவர்களுடைய பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகத்தை தொடங்கி அனைத்து சாதி பாலின மக்களுக்கு சம உரிமையை பெற்று தந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளான இன்று அவரது புகழினை போற்றி வணங்குவோம். காவிக்கரை படிய முயலும் இந்த தேசத்தில் கருப்பாய் ஒளிரும் மண் இப்பெரியார் மண் அப்படின்னு தமிழக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க.
அதைத் தொடர்ந்து சமூகத்தில் தென்படும் இழிநிலையை சகித்து கொள்ளாதவர் தந்தை பெரியார். உயர்வு தாழ்வற்ற சமநிலை மனிதர்களிடையே நிலவ வேண்டும் என்பதற்கு தன் வாழ்நாளையே செலவிட்டு பரப்புரை செய்தவர். தன் சொற்களுக்கு பொருத்தமாக வாழ்ந்து காட்டியவர். கொண்ட கொள்கையை இறுதி வரை எடுத்தெழுப்பிய தந்தை பெரியாரின் நினைவு நாளில் அவரது வழிகாட்டுதல்களை கைக்கொள்வோம். பாரபட்சமில்லாத சமூகம் நோக்கி வளர்ப்போம் அப்படின்னு மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய பதிவை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்திருக்காரு. மேலும் தாவேகா தலைவர் விஜய் தனது அலுவலகத்தில் பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியது, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர, பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வாழ்நாள் முழுதும் பெரும்பாடுபட்ட சுயமரியாதை சுடர் எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தையொட்டி எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினேன். அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் அமைக்க தந்தை பெரியார் வழிகாட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவருமே உறுதியேற்போம் என்று அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்திருக்காரு. மேலும் பெரியாரை போன்ற பெரும் தலைவர்களை நாம் மரியாதை செய்வதற்கான ஒரு அங்கம் என்னவென்றால் அவர்களுடைய சிந்தனைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, அதுவே சரியானது. அதன் வகையில் இன்று அவருடைய சில சிந்தனைகளை பற்றியும் அறிந்து கொள்வோம். அதில் சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி, சிந்திக்காதவன் மிருகம், சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை. அதைத் தொடர்ந்து கடவுள் மறுப்பாளன் என்று என்னை குறிப்பிட வேண்டாம், அதனையும் தேடி அலைந்து அழுத்து களைத்து ஓய்ந்தவன் என்று வேண்டுமானால் என்னை குறிப்பிடுங்கள், ஏனெனில் நான் கடவுள் வேண்டாம் என்பதால் அது இருக்கக்கூடாது என்று கூறவில்லையே அப்படின்ற கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இறுதியாக, யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையுமே நம்பாதே அப்படின்னு கூறியிருக்கவர் எந்த புத்தகத்தையுமே நம்பியிருக்க வாய்ப்பில்லை. இதை அந்த நேரத்தில் யோசிச்சு தான் பலருக்கும் இப்படி கிடைக்கப்பெற்ற உதவியாக இருந்து வருது. அப்படிப்பட்ட கருத்துக்கள் அரசாங்கத்தில் ஒலிக்கிறது ஒரு பக்கம் என்றாலும் இன்று இது மக்கள் மனதில் எதிரொலிப்பது மிகவும் அவசியமானதா இருக்கு. அப்படி நாம் இன்று படித்தாலும் சிந்திக்க தூண்டும் பெரியாருடைய சிந்தனைகளை பெரியார் நினைவு நாளான இன்று அறிந்து கொள்வோம். நன்றி.